ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் உள்ளமே குளிருதம்மா. அருள் நிறை மறி என்னும் போது என் துயரெல்லாம் நீங்குதம்மா. ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் உள்ளமே குளிருதம்மா. அருள் நிறை மறி என்னும் போது என் துயரெல்லாம் நீங்குதம்மா. ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் உள்ளமே குளிருதம்மா. ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் உள்ளமே குளிருதம்மா. அருள் நிறை மறி என்னும் போது என் துயரெல்லாம் நீங்குதம்மா. அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி, பொதுக்காலத்தின் 26ஆம் வாரம், சனிக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் பாரூக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 5 முதல் 12 மற்றும் 27 முதல் 29 முடிய. இஸ்ரவேலின் புகழை நிலைநாட்டும் என் மக்களே, வீறு கொள்வீர். நீங்கள் வேற்றினத்தாரிடம் விற்கப்பட்டது உங்கள் அழிவிற்காக அன்று. நீங்கள் கடவுளுக்கு சினமூட்டியதால்தான் பகைவரிடம் ஒப்படைக்கப்பட்டீர்கள். கடவுளை விடுத்து பேய்களுக்கு பலியிட்டதால் உங்களை படைத்தவருக்கு சினமூட்டினீர்கள். உங்களை பேணி காத்து வந்த என்றுமுள்ள கடவுளை மறந்தீர்கள். உங்களை ஊட்டி வளர்த்த எருசலேமை வருத்தினீர்கள். கடவுளின் சினம் உங்கள் மீது வரக்கண்டு எருசலேம் கூறியது, சீயோனின் அண்டை நாட்டவரே, கேளுங்கள், கடவுள் எனக்கு பெருந்துயர் அனுப்பியுள்ளார். ஏனெனில் என்றுமுள்ளவர் என் புதல்வர் புதல்வியர் மீது சுமத்திய அடிமைத்தனத்தை நான் கண்டேன். மகிழ்ச்சியோடு நான் அவர்களை பேணி வளர்த்தேன். ஆனால் அழுகையோடும் துயரத்தோடும் அனுப்பி வைத்தேன். நானோ கைம்பெண், எல்லாராலும் கைவிடப்பட்டவள். என் பொருட்டு யாரும் மகிழ வேண்டாம். என் மக்களின் பாவங்களை முன்னிட்டு நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன். ஏனெனில் அவர்கள் கடவுளின் சட்டத்தை விட்டு விலகிச் சென்றார்கள். என் மக்களே, வீறு கொள்வீர். கடவுளை நோக்கி கூக்குரலிடுவீர். இத்துயரங்களை உங்கள் மீது அனுப்பி வைத்தவர் உங்களை நினைவு கூர்வார். கடவுளை விட்டு அகன்று செல்வதில் முன்பு நீங்கள் முனைந்து நின்றீர்கள். அதைவிட பன்மடங்கு ஆர்வத்துடன் அவரை தேடும் பொருட்டு இப்பொழுது அவரிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் இக்கேடுகளை உங்கள் மீது வரச் செய்தவரே உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியையும் மீட்பையும் அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 17 தொடங்கி 24 முடிய. அக்காலத்தில் அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரைச் சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்களது பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கு தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, பேசப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஓர் அர்த்தம் உண்டு, ஓர் உணர்வு உண்டு, ஓர் அதிர்வு உண்டு. அன்பு என்ற வார்த்தையை நாம் உச்சரிக்கின்ற பொழுது அது நம்மில் ஒரு வகையான அதிர்வை ஏற்படுத்துகின்றது. வெறுப்பு என்னும் வார்த்தையை நாம் உச்சரிக்கின்ற பொழுது அது நம்மில் வேறொரு வகையான அதிர்வை ஏற்படுத்துகின்றது. துன்பம், வேதனை, போராட்டம், ஏமாற்றம் போன்ற வார்த்தைகளை நம் அன்றாட உரையாடலில் நாம் அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது நமது வாழ்வை நாமே எதிர்மறையான அதிர்வுகளால் நிரப்பிக் கொள்கிறோம். இதற்கு மாறாக நம்பிக்கை, மகிழ்ச்சி, அமைதி, மன்னிப்பு போன்ற வார்த்தைகளை நம் உரையாடலில் நாம் அதிகம் பயன்படுத்துகின்ற பொழுது நம் வாழ்வை நாம் நேர்மறையான அதிர்வுகளால் நிரப்பிக் கொள்கிறோம். இந்த உண்மையை இன்றைய அறிவியல் பல்வேறு ஆய்வுகள் வழியாக நமக்கு நிரூபிக்கின்றது. சாதாரண மனித வார்த்தைகளே இத்தகைய அதிர்வுகளை தம்மில் தாங்க முடியும் எனில், கடவுளின் வார்த்தை, அதிலும் மேலாக கடவுளின் பெயர் எத்தகைய மேலான அதிர்வை தன்னிலே தாங்கி இருக்கக்கூடும் என்பதை புரிந்து கொள்வது ஒன்றும் கடினமான காரியம் அல்ல. இன்றைய நற்செய்தியில் இயேசுவால் அனுப்பப்பட்ட திருத்தூதர்கள் மகிழ்வோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்று சொல்லுகின்றனர். கடவுளின் பெயரை உச்சரித்து ஓரிடத்தில் நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தும் போது அந்த இடத்தில் எதிர்மறை அதிர்வுகள் எதுவும் இருக்க முடியாது. எல்லா ஆன்மீக மரபுகளிலும் நாம ஜெபம் என்ற ஒன்று உண்டு. கடவுளின் நாமத்தை தகுந்த மனநிலையோடு உச்சரிக்கின்ற பொழுது கடவுளின் ஆற்றலாலும் வல்லமையாலும் நாம் நிரப்பப்படுகின்றோம் என்பதே நாம ஜெபத்தின் அடிப்படை தன்மை. இவ்வாறு கடவுளின் பெயரை உச்சரிக்கின்ற பொழுது ஒரு பக்கம் நமது எதிர்மறை தன்மைகள் குறைவதோடு இன்னொரு பக்கம் கடவுளின் அளப்பரிய ஆற்றல்களால் நம் வாழ்வை நிரப்பிக் கொள்கிறோம். வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் அளித்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது என்ற இயேசு கூறும் வார்த்தைகள்
கடவுளின் வல்லமையால் நாம் நிரப்பப்படுவதை சுட்டிக்காட்டுகின்றன. நமது தேச தந்தையான காந்தியடிகள் கூட ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்கான அசாத்திய வல்லமையை ராமநாமத்தை உச்சரிப்பதன் வழியாக பெற்றுக்கொண்டதாக குறிப்பிடுகின்றார். ராமாயணத்தில் அனுமான் ராமநாமத்தை உச்சரித்து கடலை கடந்து இலங்கை அடைந்ததாக வாசிக்கின்றோம். கடவுளின் பெயரை உச்சரித்து வாழ்வாகிய பிறவி பெருங்கடலை நாம் கடக்க முடியும் என்கிற குறிப்பு இங்கு அடங்கி கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தை உச்சரிப்பதால் நமக்கு கிடைக்கின்ற பல்வேறு நன்மைகளை குறித்து விவிலியம் மிக தெளிவாக அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. உதாரணமாக திருத்தூதர் பணி 3:6 பேதுரு கோவில் வாயிலில் கால் ஊனமற்றவராக இருந்தவரை நோக்கி, வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று சொல்வதை நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் பெயர் குணமளிப்பதை பற்றிய குறிப்பு இங்கு காண கிடைக்கின்றது. கடவுளின் நாமத்தை உச்சரித்து அவரை மையப்படுத்திய வாழ்வு வாழ்ந்தால் நம் வாழ்வு நலன்களால் நிரம்பும் என்கிற செய்தியை இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுத்தருகிறது. இதற்கு மாறாக கடவுளை மறந்தால் நம் வாழ்வு அடிமைத்தனத்திலும் வேதனையிலும் அல்லல்படுகின்ற வாழ்வாக இருக்கும் என்கிற செய்தியை சொல்வதே இன்றைய முதல் வாசகம். ஜெபம். இறைவா, மகிழ்ச்சி என்பது எம் உள்ளத்தை நல் அதிர்வுகளால் நிரப்பிக்கொள்வதே என்பதை உணர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வரம் தாரும். ஆமென். தந்தி